Hi friends, இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா RCB vs SRH மேட்ச் நம்பர் 30 IPL 2024 இந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மேட்ச் MI vs CSK மேட்சோட ட்ரீம் டீமை பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இது வந்து ஓவராலாக ரிஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரிஸ்க்கு தான் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துடலாம். இஷான் சேஃபு, ஸோ அதாவது ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் சொல்கிறேன் சேஃப்னு. ஸோ இஷான் சேஃபு, ரோஹித் சர்மா சேஃப், எக்வாட் சேஃபு, ரச்சின் ரவீந்திரா சேஃப், தூப்பேவும் சேஃப் தான். ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் சேஃப் தான். அதுக்கப்புறம் வந்து முஸ்டபிசூர் ஒரு நல்ல பவுலர், எல்லாருமே டேக் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன ரிஸ்க்குன்னு வந்து பத்திரானா அவரும் சேஃப் தான். ஸோ இதில் என்ன ரிஸ்க்குன்னு இம்பேக்டாக வந்தார். ஸோ அவர் தான் வருவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மோஸ்ட்லி பிக் பண்ணியிருப்போம். ரிஸ்க்கு வந்து MS தோனி, திலக் வர்மா ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். ஸோ திலக் வர்மா மோஸ்ட்லி பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. MS தோனி வந்து லாஸ்ட்டில் வரனால கொஞ்சம் டவுட் பண்ணி பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பும்ராவை விட்டுட்டு கோட்ஸியை பிக் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இதுதான் இந்த 3 ரிஸ்கேவும். கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவை தான் ஹை பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. நம்மளும் அவர் தான் போட்டிருந்தோம். ஸோ வைஸ் கேப்டன் பத்திரானா. ஸோ 2 பேருமே ஒரு MIயில் ஒரு சேஃபான ஆப்ஷன் தான். பத்திரானா வந்து CSKக்கு விக்கெட்ஸ் வந்து எடுத்தால் 3-4 விக்கெட்ஸ் எடுத்துடுவார். ஸோ அதை மைண்ட் பண்ணி வைசியாக போட்டிருக்கலாம். அதேமாதிரி ரோஹித் சர்மா வந்து பயங்கரமாக வான்கடையில் ஹிட் பண்ணுவார். ஸோ 2மே சேஃபான ஆப்ஷன் தான். ரிஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் தான். MS தோனி, திலக் வர்மா, கோட்ஸி. ஸோ இதுதான் வந்து பும்ரா விட்டுட்டு கோட்ஸி. ஸோ இதுதான் வந்து அதேமாதிரி சூரியகுமார் யாதவ் விட்டுட்டு திலக் வர்மா. ஸோ இதுதான் வந்து ரிஸ்க்ஸு. ஸோ இப்படி தான் ட்ரீம் டீம் வந்திருக்கு. 5x6 காம்பினேஷனில் தான் வந்திருக்கு. நம்ம இன்றைக்கான மேட்ச்க்கான டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்னும் விஷன் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்ஸ்க்குனே ஒரு பெஸ்ட்டான ஆப் விஷன் 11. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா என்ட்ரியுமே இருக்குது. 7x4 பிளேயர்ஸ் இருக்குது, 10x1 பிளேயர்ஸ் இருக்குது, பேட்டிங் பவுலிங் ரிவர்ஸ் இருக்குது. அது போக இந்த ஆப்பில் GSTயே கிடையாது. லோவர் என்ட்ரி ஃபீஸ், லெஸ் என்ட்ரி ஃபீஸும் கூட. அது போக உங்களுக்கு மேட்ச் வந்து கிவ்அவே போட்டுருவாங்க. 50,000 rupees உங்களுக்கு மேட்ச்சுக்கு கிவ்அவே போட்டுருவாங்க. ஸோ RCB vs SRH மேட்ச்சுக்குமே கிவ்அவே போட்டிருக்காங்க 50,000. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5,000 rupees ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்ஸ் தான் இதில் இம்பார்ட்டண்ட்டேவும். ஒரு சூப்பரான ஆப்பு, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் ஃபில் ஆகிடும். ஒரு டாப் அண்ட் பெஸ்ட் ஆப்பு ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரி ஃபீஸுமே இருக்கும். இதில் லோவிலேருந்து 4 rupeesல ஸ்டார்ட் பண்ணி 40,000 rupees என்ட்ரி வரைக்குமே ஸ்மால் லீக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் எல்லா என்ட்ரி ஃபீஸ், எல்லா கேட்டகரியில் எல்லா என்ட்ரி ஃபீஸும் இருக்குது. எல்லா டைப் ஆஃப் ஸ்மால் லீக்ஸுமே விஷன் 11ல் இருக்குது. GSTயுமே கிடையாது. ஒரு பெஸ்ட் ஆப் ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ரியல் 11 பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் நிறையா டெலகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். ஸோ ட்ரேடிங் ப்ளே பண்ணி ரியல் 11க்கு. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு விஷன் 11ம், ட்ரேடிங்க்கு ரியல் 11 தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ல்சன், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூ பிளஸிஸ், அபிஷேக் சர்மா, மார்க்ரம், மேக்ஸ்வெல், வில்ஜாக்ஸ்க்கு இன்னொரு சான்ஸ் தருவாங்க. ஸோ போன மேட்ச் ஒரே ஒரு விக்கெட் பிக் பண்ணார். பேட்டிங்கில் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வில்ஜாக்ஸ்க்கு ஒரு நல்ல சான்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பெங்களூரில் தான் நடக்குது. RCB ஹோம் கிரவுண்ட், சின்னசாமி ஸ்டேடியம். ஸோ பேட்டிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ வில்ஜாக்ஸ் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். கமிங்ஸ், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். ஸோ கேப்டன் விராட் கோலி MI கூட லாஸ்ட் மேட்ச் டக்குனா எப்படி சொல்கிறது, சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச் ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அவர் தான் 1 man ஆர்மியாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஃபேப் டூ பிளஸிஸ் வைஸ் கேப்டன். அதாவது ஓப்பனிங்கே வந்து இவங்க நின்று ஸ்கோர் பண்ணிடுவாங்க. பட் இதில் வந்து RCBக்கு 4 பேர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 7x4 டீம் தான் இது. பட் கேப்டன் வைசி வந்து பார்த்திங்கன்னா RCB வந்து லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. SRH கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் RCBயை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இருந்தாலும் விராட் கோலியும் ஃபேப் டூ பிளஸிஸுமே ஹை ஸ்கோர் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்துடுவாங்கன்ற மாதிரி டீம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூ பிளஸிஸ், மார்க்ரம், மேக்ஸ்வெல், வில்ஜாக்ஸ், பேட் கமிங்ஸ், புவனேஸ்வர் குமார், உனாட்கட். ஸோ இதில் கேப்டன் வந்து டிராவிஸ் ஹெட்டு, வைஸ் கேப்டன் ஃபேப் டூ பிளஸிஸ். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், விராட் கோலி, அபிஷேக் சர்மா, படிதார் லாஸ்ட் மேட்ச் ஃபார்முக்குள்ளே வந்துட்டார் வான்கடையில். அப்துல் சமாத், மார்க்ரம், வில்ஜாக்ஸ், நிதிஷ் ரெட்டி, கமிங்ஸ், டாப் பிளே, ஆகாஷ்தீப். கேப்டன் அபிஷேக் சர்மா, வைஸ் கேப்டன் நிதிஷ் ரெட்டி. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம்.
தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, அபிஷேக் சர்மா, படிதார், மார்க்ரம், மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ், தினேஷ் ரெட்டி, கமின்ஸ், டாப்லி, ஆகாஷ்தீப். மேக்ஸ்வெல் கேப்டன், வைஸ் கேப்டன் மார்க்ரம். தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, மேக்ஸ்வெல், நிதிஷ் ரெட்டி, கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், சிராஜ், டாப்லி. கேப்டன் வந்து நிதிஷ் ரெட்டியை கேப்டனாக போட்டிருக்கேன். வைஸ் கேப்டன் தினேஷ் கார்த்திக். லாஸ்ட் மேட்ச் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். நெக்ஸ்ட் டீம் கர்ல்சன், தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூப்ளசிஸ். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூப்ளசிஸ், அபிஷேக் சர்மா, படிதார், மார்க்ரம். அபிஷேக் சர்மா ஃபார்முக்குள்ளே வந்திருக்காரு, படிதார் ஃபார்முக்குள்ளே வந்திருக்காரு. அவர் வந்து கண்டினியூ பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். மேக்ஸ்வெல் இன்னும் சைன் ஆகவே கிடையாது. என்னமோ தெரில, மேக்ஸ்வெல் வந்து ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு மாதிரி ப்ளே பண்ணுறாரு, கண்ட்ரிக்கு ஒரு மாதிரி. ஆஸ்திரேலியன்ஸ் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்க்கு வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டார். சூப்பராக பவுலிங் போட்டார். எல்எஸ்ஜி ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க கேகேஆர் கூட. நட்ராஜன், வைசாக் விஜயகுமார். ஸோ கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா கர்ல்சன், வைஸ் கேப்டன் படிதார். நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். கர்ல்சன், டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூப்ளசிஸ், மார்க்ரம், மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ், நிதிஷ் ரெட்டி, சபாஸ் அகமது. ஸோ சபாஸ் அகமது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சிராஜ், உனாட்கட், ஆகாஷ்தீப். கேப்டன் வில் ஜாக்ஸ், வைஸ் கேப்டன் சபாஸ் அகமது. நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, அபிஷேக் சர்மா, படிதார், அப்துல் சமாத், லாம்ப்ரார் இம்பேக்ட் பிளேயர் தான். சபாஸ் அகமது, கமின்ஸ், நட்ராஜன், சிராஜ், டாப்லி. கேப்டன் விராட் கோலி அகெயின் அண்ட் வைஸ் கேப்டன் நட்ராஜன். ஸோ டெத்தில் வந்து நட்ராஜன் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. 2 விக்கெட்ஸ் எடுத்தாலுமே நமக்கு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும். ஸோ வைஸ் கேப்டனுக்கு நல்ல சாய்ஸ் நட்ராஜன். நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். கர்ல்சன், விராட் கோலி. ராகுல் திருப்பதி லாஸ்ட் மேட்ச் மோசமாக வந்து ப்ளே பண்ணார். ட்ரோல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பேட்டிங் ஸ்டாண்ட்ஸை பார்த்து என்ன பண்ணுறாருன்னு. ஸோ இன்னொரு சான்ஸ் தருவாங்களான்றது தெரியலை. மேபி சான்ஸ் தந்தால் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்ற ஒரு நிலைமையில் இருப்பார். ஸோ அந்த சுச்சுவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா அவரை பிக் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ படிதார், அப்துல் சமாத், மார்க்ரம், மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ், புவனேஸ்வர் குமார், சிராஜ், ஆகாஷ்தீப். மார்க்ரம் கேப்டன், வைஸ் கேப்டன் புவனேஸ்வர் குமார். நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், ஃபேப் டூப்ளசிஸ், அபிஷேக் சர்மா, படிதார், லாம்ப்ரார், மேக்ஸ்வெல், சபாஸ் அகமது, புவனேஸ்வர் குமார், கமின்ஸ். சபாஸ் அகமது வைஸ் கேப்டன் டிராவிஸ் ஹெட். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் டிராவிஸ் ஹெட் நல்லா ஹிட் பண்ணுவாருன்றது தான் தோணுது. பட் பார்க்கலாம் எப்படின்னு. பட் விராட் கோலி, ஃபேப் டூப்ளசிஸ், டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ், இவங்களாம் வந்து இன்றைக்கான மேட்சஸ்க்கு, அபிஷேக் சர்மா இன்றைக்கான மேட்சஸ் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ நல்லா ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து இன்னும் சைன் ஆகலை. அதுக்கப்புறம் படிதார் வந்து ஃபார்மில் இருக்கார். ஸோ இவங்களாம் வந்து ட்ரை பண்ணலாம் கேப்டன் அண்ட் வைஸியாக. நல்ல சாய்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் 2K Tech வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. கரெக்டான சேனலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் லைன் அப்பில் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலகிராமில் வந்துடும். அதே போக Vision 11, Real 11 எல்லா ஆப்ஸ் லிங்க்ஸுமே, குபேரா எல்லா ஆப்ஸ் லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி 2K Techன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.